அப்ப ஆவின்படி நடக்கிறவர்கள் என்று உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதன்படி நான் நடக்க பிரயாசப்படுகிறேன். அதன்படிதான் நடக்கிறேன். ஆமீன். உலகத்தின் மனிதர்கள் சொல்ற வார்த்தையின்படி நடக்கல. ஆமீன். சடங்குகள் சொல்லப்படுகிற வார்த்தைகள் நடக்கல. முன்னோருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நடக்க மாம்சத்தின்படி நடப்பார்கள். நம்ம ஆவியின்படி நடக்கிறவர்கள் எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டும். அது இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நீ அன்பு கூறுவாயாக. ஆனது நம்ம கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆமென். உன்னிடத்தில் அன்பு கூற பிறனிடத்தில் அன்பு கூறும். கர்த்தர் தான் கட்டளை. 2 கட்டளை முடிஞ்சு போச்சு இந்த பைபிள் முழுவதும். தேவன் அன்பா இருக்கிறார். அப்ப நம்ம மற்றவங்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அநேக காரியம் சொல்லப்பட்டு ஏழைக்கு இறங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்க அவர் திருப்பி கொடுப்பாரு. ஆமா, சிறுக விதைக்க சிறுக இருப்பான், பெருக விதைக்க பெருக இருப்பான். உற்சாகமா விதைக்க கொடுக்கறது கர்த்தர் பிரியமா இருக்காரு. கொடுங்கள பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பு கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க, சமாதானத்தை